How are you, ma'am? Thank you. Good. I'm back. I'll move back and then you come over. What about your... இன்னைக்கு மீட்டிங்ல என்ன டாக்டர்ஸ் பரிந்துரைச்சீங்க மேம்? Just start பண்ணலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் 7வது மீட்டிங் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் ஒரு 2 hours நாங்கள் எல்லாரும் இண்டிவிஜுவலாக எங்களோட வியூஸ் சொல்லியிருக்கோம். இதில் வந்து டாக்டர் சாமியா ஜெனேவாலேருந்து கூட ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் மீட்டிங்ஸில் எங்களோட ஒரு இம்பார்ட்டண்ட் சஜஷன் என்னன்னா டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட் நல்லா எங்களோட சஜஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து இப்போது 10,000 கிட்டே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அதே மாதிரி ஓவரால் தமிழ்நாடுலேயும் டெஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. நியர்லி அபவுட் ஒரு 32,000 டெஸ்ட் நடக்குது. நம்மளுக்கு ஏன் டெஸ்டிங் முக்கியம்னா டெஸ்டிங்னால தான் நம்ம அர்லி டயக்னோசிஸ் பண்ண முடியும். யாருக்கு அறிகுறி இருக்கா அவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சானா காப்பாற்ற முடியும், அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம எல்லோரும் சென்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ லாஸ்ட் 2 weeksோட டேட்டா பார்க்கும்போது எங்களுடைய அப்சர்வேஷன் என்னன்னா மிச்சம் சில டிஸ்ட்ரிக்ஸ் எங்கள் சிட்டி பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி, மதுரை, வெள்ளூர், திருவண்ணாமலை அங்கேயும் வந்து கொஞ்சம் அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி அங்கே டப்ளிங் டைமும் குறைஞ்சிச்சு. அதனால சென்னையில் பண்ண இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம மிச்சம் சிட்டிஸ்க்கும் ரெப்ளிகேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் வந்து ஃபீவர் கிளினிக்ஸ்னால் ஒரு கம்யூனிட்டியில் போய் டாக்டரும் வந்து அவங்க யாருக்கு அறிகுறி இருக்குது அவங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணி அங்கே லேப் டெக்னீஷியன் வச்சு டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் சென்னையில் நிறைய ஏரியாஸில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் நிறைய கேஸ் கண்டுபிடிக்க முடியுது. அதனால தான் நம்மளுக்கு ஒரு சென்னையில் கொஞ்சம் ட்ரெண்ட் இப்போது ஃபேவரபிள் ஆகுது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் மிச்சம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கே அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்குது அதை ரெப்ளிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா யார் வந்து உங்கள் ஏரியாவில் ஃபீவர் கிளினிக்கு அவங்க ஒரு கேலண்டர் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு சிம்டம் இருந்தாலும் ஜுரம், சளி, இருமல், மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருந்தது, இல்லை சோர் த்ரோட்டு, அதே மாதிரி சில சிம்டம் ஸ்பெசிஃபிக் டு கோவிட் இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்மெல் சொல்லுவோம், அவங்களுக்கு ஸ்மெல்லு தெரியாது, இல்லை லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தானா அவங்க வந்து அந்த ஃபீவர் கிளினிக் போயிடலாம். அங்கே வந்து அவங்க டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்தது வந்து வாலண்டியர்ஸ். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வீடாக போகிறாங்க, இல்லை ரூரல் ஏரியாஸில் பப்ளிக் ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க போகும்போதும் சப்போஸ் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தானா ஜனங்க வந்து ரிப்போர்ட் பண்ணால் அதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது சில பேர் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்பர் இன்க்ரீஸ் ஆனாலும் டப்ளிங் டைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது நல்லது. தட் இஸ் எத்தனை நாளில் நம்மளோட கேஸ் டபுள் ஆகுதுன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட ரீசன் என்னன்னா நம்ம நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து சில ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ஸ்லோ ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் பண்ணணும். அந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஜனங்களுக்கு ஆப்ரேஷனும் வேணும். இப்போது இருக்கிற இனிஷியேட்டிவும் அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா டெத் குறைக்கணும், ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. டெஸ்டிங் பண்ணும்போது ஜாஸ்தி கேஸ் வரும், ஆனால் அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரும், அப்போ தான் டெத் குறைக்க முடியும். அதனால என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா மீடியா வந்து நிறைய கேஸால் ரொம்ப கவலைப்படாமல் நம்ம டெத்து நம்மளால் குறைக்க முடியுதா அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு லாக்டவுன் வந்து எங்கள் கமிட்டி வந்து டிட் நாட் ரெக்கமெண்ட் லாக்டவுன்னா என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் சில டைம் தேவைப்படும் போது பண்ணணும். ஆனால் எப்போவுமே லாக்டவுனே ஒரு சொல்யூஷன் கிடையாது இந்த கோவிட் எபிடமிக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனால் நம்மளுக்கு
டப்ளிங் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, டிரான்ஸ்மிஷனும் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஆனால் இதோட அர்த்தம் என்ன, லாக்டவுன்லேயே நம்ம எப்போவுமே இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோன்னா சில இண்டிகேட்டர்ஸ் WHO இல்லை நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு பர்டிகுலர் தாலுக் ஒரு ஏரியாவோட சுச்சுவேஷன் அசஸ் பண்ணணும். அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் க்ரோத் எப்படி இருக்குது, டெத்ஸ் நம்பர் ஆஃப் டெத்ஸ் எப்படி இருக்குது, டப்ளிங் டைம், டெஸ்ட் பாசிட்டிவிட்டி, 100 டெஸ்ட் பண்ணுறோன்னா அதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவாக வருது, பெட் ஆக்குபென்சி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 70% கிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போது நம்மளுக்கு அந்த ரிசர்வ் பெட் எப்போவுமே இருக்கணும். இந்த மாதிரி எத்தனை கான்டாக்ட்ஸ் நம்ம ஒரு கேஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் இண்டிகேட்டர் வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்டோட சுச்சுவேஷன் அசஸ் பண்ண முடியும். அந்த அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லா ஏரியாவுக்கே லாக்டவுன் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த ஏரியாஸில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே ஃபீவர் கிளினிக் வச்சு நிறைய கேஸஸும் அவங்களோட கான்டாக்ட்ஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். அதே மாதிரி கேதரிங்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ hand over to sir for the ICMRல வந்து அவங்க முடிச்சிடுவோம். ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? ICMR சொல்லிருக்காங்களே பண்ண சொல்லி. இது நான் ஆன்சர் பண்ணிடுறேன் சார். இது வந்து ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு RT-PCR கெப்பாசிட்டியே நல்லா இருக்கு, அதுதான் பெஸ்ட். சப்போஸ் நீங்க ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ் ஆனா திருப்பி RT-PCR தான் பண்ணணும். ரிப்போர்ட் வருது மேடம், இல்ல சார் சொல்லிருக்காங்களே நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு RT-PCR கெப்பாசிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அங்கே வேறு எந்த டெஸ்டிங்கும் தேவையில்லை. ஐ திங்க் திருப்பி வற்புறுத்த என்ன விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இன்னும் பயப்படுறாங்க இந்த கோவிடை பற்றி. 80% மேலே இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப மைல்டான இன்ஃபெக்ஷன். ஸோ யாருக்கு சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் கூட அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு தனிமைப்படுத்திக்கணும், ஐசோலேட் யோர் செல்ஃப். டெஸ்டிங்க்கு ஒரு நாள் லேட் ஆனால் கூட, ரிப்போர்ட் வரத்துக்கு 2 நாள் ஆனால் கூட நிறைய பேர் வந்து அந்த 2-3 நாளில் வியாதி பரவறதுக்கு நேரிடுறது. ஸோ மேக் ஷுர் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பித்த உடனே ஐசோலேட் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ கேசஸ் அதிகரிக்கும் போது நம்ம வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவசியம். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வாரத்திலேயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கு இந்த நோயை ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸ்டடீஸ் பண்ணி ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, சில விதமாக ஆன்டி வைரஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ரத்தத்தை கிளாட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2-3 வீக்ஸில் ஏற்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முறைகளெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கிளினிக்கல் பாத்வே இல்லாட்டா ப்ரோட்டோகால் மாதிரி பண்ணி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா கவர்மெண்ட், ப்ரைவேட், எல்லா வித ட்ரீட்மெண்ட் ஏரியாஸ்க்கும் நாங்கள் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே எக்ஸ்பர்ட் கமிட்டியிலேருந்து. ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இருந்தால் எப்படி ஒரு பேஷண்ட் வந்த உடனே ஆக்சிஜன் ரொம்ப அவசியம், அவனுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாரும் செக் பண்ணோம். ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம், அந்த ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுறதுக்கு பீரியாடிக்காக பண்ணுறது ரொம்ப அவசியம். யாருக்கு வந்து 94% விட கம்மியாக போச்சுன்னா அது வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அணுகணும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி அது இப்போ இனிமேல் எல்லோரும் IMAக்கு மற்ற இதுக்கும் எல்லாம் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு திருப்பியும் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸும் ஒத்துழைக்கணும், எல்லா பப்ளிக்கும் மாஸ்க் அணியாமல் தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனாலேயே எப்படி நம்ம சீக்கிரமாக ப்ராப்ளம் இருக்கும்போது ஐசோலேட் பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணி தேவை இருந்தால் கவர்மெண்ட்டு இல்லாட்டா கார்பரேஷன் சொல்கிற மாதிரி ஃபெசிலிட்டி குவாரண்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலேயே கூடிய சீக்கிரம் இந்த நோயை நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த கடந்த 1 வீக்ல டெத் ரேட்டும் ரேஷியோவும் அதிகரிச்சிருக்கு, அதை பற்றி ஏதாவது பேசுங்க. கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். அது திருப்பியே சொல்கிறேன், இதை பார்த்து பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. பட் இது நம்ம என்ன பண்ணுறதுனால இன்னும் கம்மியாக்கணுமோ அதுக்கெல்லாம் நாங்கள் பரிந்துரைச்சிருக்கோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு முழு ஊரடங்கு கொடுத்தல சார், அது எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருக்கு சொல்லுங்க. திருப்பி சொல்கிறேன், லாக்டவுன் வந்து ஸ்பெசிஃபிக், இட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட், இட்ஸ் அ வெரி ப்ராட் வெப்பன். இது வந்து ஒரு பெரிய கோடாலி எடுத்து ஒரு கொசுவை கொள்கிற மாதிரி. ஸோ இனிஷியலி இட் இஸ் நெசசரி டு என்ஷோர் தட் எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்குங்கிறத பற்றி அவசியம். கண்டிப்பாக லாக்டவுனில் பெனிஃபிட் வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி லாக்டவுனே இன்னும் 6 மாதம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ வேறு யுக்தியை நம்ம உபயோகிக்கப்படுத்த வேண்டியது. அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இந்த டீம் கொடுக்கல, அப்படிதானே சார்? கொடுத்துருக்கு. இப்போ லாக்டவுன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல.
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் ஸ்டடி பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாண்புமிகு முதல்வருடைய இந்த மீட்டிங் வந்து ஒரு 2.5 hours மேலே நடந்தது. மாண்புமிகு முதல்வர், சுகாதார அமைச்சர், அப்புறம் முதன்மை செயலாளர் மற்றும் அதிகாரிகள், எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் எல்லாம் உட்காந்து பேசணும். இதில் வந்து என்னென்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் மத்தியில் இதை பற்றி பீதி அதிகமாக இருக்கிறது. பாசிட்டிவ்னு தெரிஞ்சவொடனே ரொம்ப பயப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பயப்படுறாங்க. அறிகுறிகள் தெரிஞ்சால் முதல்ல சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் சேரணும். ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போகும்போது 0 டிலே, எந்த விதமான தாமதமும் இல்லாமல் மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நவீன சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். முதல்வர் அவர்களும் அதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கி சென்னை மாதிரி என்னென்ன செஞ்சுமோ அதே காரியங்களை மற்ற மாவட்டங்களில் செய்கிறதுக்கு முயற்சிகள் செய்யப்பட்டு வருகிறது. மாவட்டங்களில் மட்டுமே 3500 பேருக்கு மேலே மற்ற மாநிலங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து இந்த கை கழுவுதல், மாஸ்க் அணிதல், சோஷியல் டிஸ்டன்ஸிங்லாம் குறையுது. அதனால தான் இந்த கடந்த லாக்டவுன் கூட நம்ம ட்ரை பண்ணாங்க. அதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது டாக்டர் சொன்ன மாதிரி. ஆனால் அதை வந்து நீட்டிக்க முடியாது. ஏன்னா சமூக பொருளாதார விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறதுனால அது வந்து நீட்டிக்க முடியாது. அதனால் மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்ச்சி வரணும். அவங்களுக்கு வந்து காய்ச்சலோ, இருமலோ, மூச்சு திணறலோ, உடல் சோர்வோ இருந்தாக்கா உடனடியாக அவங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சிகிச்சைக்கான இது பண்ணணும். 75,000 பெட்டு தமிழ்நாடு முழுவதும் ரெடியாக இருக்குது. சென்னையிலையும் மருத்துவமனைகளும் குவாரண்டைன் ஃபெசிலிட்டியும் இன்க்ரீஸாக இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுக்கு நோய் இருந்தால் உடனடியாக போய் நம்முடைய மாநகராட்சியினுடைய டெஸ்டிங் சென்டரில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு சிகிச்சை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கேசஸ் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம வந்து நோயை கட்டுப்படுத்துறதுல முழு முயற்சியோடு இருக்கிறோம். அதிகமான நோயாளிகளை பாசிட்டிவிட்டி கண்டுபிடிக்கும் போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதுனால மற்றவங்களுக்கு நோய் பரவாது, வயதானவர்களுக்கு இந்த நோய் பரவுறது குறையும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த NCD உடன் நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதில் அது மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த நிபுணர் குழுவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணும், மக்கள் அதை பின்பற்றணும். நோயிலிருந்து நாம் சீக்கிரம் விடுதலை ஆக வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. இப்போ இந்த 3 months இருக்குல்ல சார், இப்போ மார்ச் 24லேருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து நம்ம லாக்டவுன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களில் வந்து 144 ஆனாலுமே வந்து இந்த கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான ஸ்பெசிஃபிக் ரீசன் என்ன? பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லையா? அது நம்ம டெஸ்ட் பண்ண அதிகமான எண்ணிக்கையிலேருந்து பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்டுபிடிக்க அவர்களை தனிமைப்படுத்த நம்முடைய இறப்பு சதவீதம் குறையும். நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி பயப்படாமல் இறப்புகள் குறைக்கணுன்றது தான் நம்முடைய முக்கியமான விஷயம். இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சிகள், எங்களுடைய நிபுணர் குழுவில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஏற்கப்பட்டது. மக்கள் மத்தியில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் இறப்புகள் குறைஞ்சி தான் இருக்குது. டெத் ரேட் வந்து இந்தியாவில் நமக்கு தான் ரொம்ப கம்மியானது என்பது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது தேவையான உபகரணங்கள் எல்லா மருத்துவமனையிலும் கொடுத்தாச்சு. நம்மகிட்ட நிறைய டெஸ்டிங் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான டெஸ்ட் பண்ணது வந்து நம்ம தான். 11 லட்சம் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்தியாவில் அதிகமான டெஸ்ட் அதுதான். அதே மாதிரி டெத் ரேட் நம்ம தான் கம்மி. அதனால் எல்லா மருத்துவமனைகள்லையும் உயர்தரமான அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற அதே ட்ரக்ஸ் வந்தாச்சு. அந்த ட்ரக்ஸை வந்து ஒரே யூனிஃபார்மாக எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த மருத்துவ நிபுணர் குழுவில் வந்து சிகிச்சை முறையை கூட ஒரே மாதிரியாக எல்லா மருத்துவங்களும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. அதோட ரீசன் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் கேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிட்டிஸில் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட ரீசன் என்னன்னா, சிட்டிஸில் நம்ம நிறைய கன்ஜஸ்டட் ஏரியாஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்க இருக்காங்க. அதனால டிசீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபீவர் கிளினிக் வச்சு அங்கே இருக்கிறது பேஷண்ட் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சானா குறைக்கலாம். இது வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஜனங்களுக்கு வந்து ஒரு மைல்டு சிம்டம் இருக்கும்போது அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அவங்க இது என்ன ஒரு சின்ன ஜுரம் தானா, இது ஒரு சளி தானா, ஆனால் அவங்க அந்த ஏரியாவில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க மிச்ச பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. லாக்டவுன் இருந்தாலும் சில கன்ஜஸ்டட் ஏரியாவிலே ஜனங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்க மீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் குறைக்க முடியாது. ஸோ யார் சிம்டமேட்டிக்காக இருக்காங்க அவங்க வந்து சீக்கிரமாக ஒரு போய் டெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளால் இந்த பிரேக் த செயின் சொல்லுவோம். ஸோ அந்த செயின் நம்ம தான் பிரேக் பண்ணணும். கவர்மெண்ட் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும்
நம்ம வந்து போய் நம்மளோட சிம்டம் சீரியஸாக எடுக்கலன்னா we cannot break the chain. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சென்னை இல்லை மேம் இல்லை சார், அது வந்து அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் நாங்கள் சில இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிகேட்டர் வச்சு அவங்க ஸ்டடி பண்ணணும். அதை வச்சுட்டு அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. சென்னை